போகாதீங்க, இங்க பள்ளம். எனக்கு தெரிஞ்ச 100 மணி நேரம் பாம்பு மாறுற மாதிரி எனக்கு தோணுது. என் மேல விழுந்துருமோ? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தைரியமா எங்ககிட்ட கேளுங்க. யாருங்க? உங்க பேர் என்ன? வாசு ப்ரோவும் அவங்க டீமும் சேர்ந்து ஒரு பழைய அபேண்டனான ஃபேக்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அவங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போனப்போ அவங்களுக்கு கிடைச்ச அந்த மர்மமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க கேப்சர் பண்ண சில மர்மமான உருவங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மர்மமான பதிவை மர்மமான மட்டும் சொல்லுவாங்க. நான் தான் அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க உள்ளே வரும்போதே மழை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த பில்டிங்கோட ஸ்டோரியை வாசு ப்ரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சவுண்ட் அவருடைய லெஃப்ட் சைட்லேருந்து கேட்க ஆரம்பிக்குது. என்னென்னு திரும்பி பார்க்கும்போது கருப்பு கடலில் ஒரு உருவம், நீளமாக கழுத்துடைய ஒரு உருவம் எட்டி பார்த்துட்டு போகிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆயிடுது. ரைட் அடிங்கடா. தலை மட்டும் தனியா தெரியுது. ஆக்சுவலாக நாங்கள் எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. அவரை பற்றி பேசணும் தானே கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு திரும்பவும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. என்னென்னு திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு தூண் பக்கத்தில் அந்த கருப்பு கலர் உருவம் நின்றுட்டு இருக்கிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆயிடுது. டக்கு டக்கு பக்கத்துல வந்துச்சு. இங்க பள்ளம். ரைட்டு ரைட் அடிங்க. ரைட்டு ப்ரோ. கேமரா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அங்கே இருந்துச்சு, வந்துருச்சு. இந்தாங்க இந்த கேமரா வச்சுட்டு கோப்ரோ எடுங்க. பாம்புடா, பாம்பு போடுறா, அங்கே போடுறா. பாம்பு பாம்பு பாருங்க. கீழே பார்த்துன்னு இல்லைங்க, இன்னும் பாம்பு இருக்கலாம். கீழே பார்த்துன்னு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச 100 மணி நேரம் பாம்பு மாறுற மாதிரி எனக்கு தோணுது. சத்தியமா இவ்வளோ ஹைட்ல ஏறது எப்படா?
என்னால் விழுந்துருமோ? மூஞ்சில சீட்டி இருந்தா ப்ரோ. சத்தியமா ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ. இப்போ தெரியல நைட்டில் நான் அதெல்லாம் ஜன்னல் சாத்திட்டு படுங்கடான்ற படி மேலெல்லாம் ஏறாது. நீங்கள் இப்போ பாரு மாரி இவ்வளோ தூரம் ஏறுது. அன்னைக்கே பாம்பு பார்த்து நம்ம வீட்டில் அது அழகாக க்யூட்டாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன ஆகலாம்? நைட்டு வீட்டுக்கு வந்தால் தெரியும் உனக்கு அடுத்த வாட்டி. ஏன்னா வீட்டில் இருக்கப்ப இது மாதிரி வந்துச்சுடா ஒரு வாட்டி. நான் அப்பயே சொன்னேன் இவன்ட்டா. இவன் என்ன சொன்னா செவுத்துலலாம் ஏறாது பிடுங்காது. நாங்கள் போய் எவ்வளோ ஹைட்டில் ஏறுதுன்ட்டு. பாருங்க இங்கே இருக்கு. இங்கே அந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரியான பாம்பா இருக்குமான்னு தெரியல. அது பெருசு. இந்த பாம்புக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? ஹலோ, இந்த பாம்புக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆத்மா அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு ரூம் வழியாக வெளியே வந்து அவங்கள பார்த்துட்டு திரும்ப உள்ள போயிடுது. இன்னைக்கு கூட ரீல்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆடு மேய்க்கிறவங்க 2 பேர்த்தையும் முழுங்கின ஒரு மலைப்பாம்பு. இவன் தான் வந்து காட்டு. பார்த்தியா நீயும்? சேஃபாக இருங்க, பாம்பெல்லாம் நம்பவே முடியாது. சரி, அவங்கள விட்டுடலாம். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. அவருக்கு ஏதாவது உதவி வேணும்னா உங்களோட பேர் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட அம்மா அப்பா, உங்களோட தாத்தா பாட்டி, உங்களோட பசங்க, ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃபு, இல்லை ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்டு, அவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? அவங்களெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு எங்களோட உதவியை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தைரியமாக எங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க. பயந்துட்டே இருக்கீங்களா? பேயை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பேயே எங்களை பார்த்து வாசு சும்மாரா வம்பளுக்கு ஆறாத. என்ன மாரி வம்பளுக்குற? சும்மாரா வம்பளுக்காம பேசுகிறா வாசு. நல்லபடியாக பேசுகிறா. வந்துடுறா வாசு. வாசு பக்கத்தில் போகாத வாசு. இருந்தா வாசு. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபேக்ட்ரி உள்ளே இருந்து ஒரு உருவம் நடந்து போகிறது கிளியராக கேப்சர் ஆயிடுது. யார் நீங்க? உங்க பேர் என்ன? கீழே முள்ளுடா. வாங்க ஓ முள்ளு இங்கே இருக்கு. அப்படியே போகுது பாருங்க. இல்லை அது ஓட்டடா. அது மறந்து வச்சு போ. வா 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 வா. அதுக்கப்புறம் அவங்க அந்த உருவம் தெரிஞ்ச இடத்த நோக்கி போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த இடத்துலையும் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அண்ட் அந்த சவுண்ட் கேட்ட இடத்த நோக்கி போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல அதே கருப்பு கலர் உருவம் மண் மேலே உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்பவே கிளியராக கேப்சர் ஆயிடுது. மேலே ஏதோ தெரிற மாதிரி இருக்கா? லைட்டர்டா ஃபோனில். வா வா வா. சவுண்ட் கேட்குது. சீக்கிரம் அலமீன் ஃபோன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுங்க. லைட் இல்லாமல் போகிறீங்க. பாம்புலாம் இருக்குது. போங்க.
புளி புளி. Oh my God. ஓடாதீங்க ப்ரோ. கீழே லைட்டு கூட நம்ம வந்துடுறோம். அப்படி ஓடுற பார்த்து ஓடாதீங்க. எப்படி உட்காந்து பச்சா ப்ளீஸ் ஓடாதீங்க. தெரியும், பார்த்தேன், நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இல்லைங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த உருவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. இதே டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹாரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அடையட்டும். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி ஹாரிஃபிக்கான பயங்கரமான டெரிஃபிக்கான வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி ஹாரரான ஹாரிஃபிக்கான டெரிஃபையிங்கான வீடியோஸ் நிறையா வந்துட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு மர்மமான பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்